ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்ணப்பா டீசர் 2 அதான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய கேஸ்ட் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அந்த போஸ்டரை பார்த்தா எனக்கு வந்து இந்த டீசரை ரியாக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பிரபாஸ், மோகன்லால், சரத்குமார், காஜல் அகர்வால் மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஹீரோ மோஸ்ட்லி நம்ம படம் வந்து ஹீரோ பார்த்தா வந்து அந்த ஹைப்ல பண்ணுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. ஹீரோவை தாண்டி அடுத்த கேரக்டர்ஸை பார்த்தா இது வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். ஓ செமையா இருக்கு. படையெடுத்து வந்துட்டு இருக்கு. எதிரி கூட்டம் யம தூதர்களை போல வந்து நம்ம உயிரை எடுக்க போகுது. யாரும் பயப்படாதீங்க. சங்கரனோட படை எங்கேயோ ஆயத்தமாவே இருக்கும். அவங்க 1000 பேர் இல்ல, 1,00,000 பேர் வர சொல்லுங்க, பார்த்துக்கலாம். இது என் வாக்க, தின்னாவோட வாக்க. ஆபத்து வரும் முதல்ல வீரனோட தலையை கேட்கிற இந்த கல்லே தேவதையே இல்ல. பிரீத்தி முகந்தன் அவதான் ஹீரோயின். அப்பேற்பட்ட நாத்திகன் உங்கள் பக்தனாவானா சுவாமி? செம்மையா இருக்கிற அந்த லுக்ல, சிவன் லுக்ல. ஓஹோ, கடைசியில் ஒரு ஷாட் ஒன்று காட்டி முடிச்சிட்டாங்க. டீசர் பார்க்கறதுக்கு வந்து ஓகே, ஒரு பீரியாடிக் ஃபிலிமில் ஒரு நல்ல ஒரு ராமிசிக்கான ஸ்டோரியோட இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கிறதுனால தான் இவ்வளோ காஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ பேரும் ஒரு கதையில் வந்து கமிட் ஆகுறாங்கன்னா அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதுதான் மெயின். அப்போ தான் வந்து அவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து கொண்டு வந்தால் தான் அவ்வளோ பெரிய ஸ்டார்டமில் இருக்கவங்க ஒத்துக்குப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஸ்டோரியாக கரெக்டாக இருக்குன்னு தான் தோணுது. எல்லாருக்கும் வந்து எப்படி அவங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி ஒதுக்கியிருக்காரு, அவங்களோட ரோல் வந்து படத்தில் என்ன பண்ண போகுது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நானும் ஈகராக வெயிட்டிங்கில் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டு இதில் எல்லாம் பார்ப்போம். டீசர் 2 நல்லா தரமாக இருக்குது, அதான் சொல்லணும். தரமான ஒரு டீசர். ஏன்னா எங்கேயுமே வந்து எனக்கு குறை சொல்கிற மாதிரி ஷார்ட்ஸ் எதுவுமே தெரில. எல்லாமே விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து குறையாதுன்னு தெரில. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது வருதுன்னு பார்ப்போம். அடுத்த ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் மேக்ஸிமம் ஆஃப் த காஸ்ட் எல்லாம் காட்டுவாங்கன்னு தோணுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. பாய்.